டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஹைகோர்ட் சர்வீசஸுக்கான சிலபஸும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துப்பட்டு அப்போ எல்லா கோர்ட்டு எக்ஸாம் எதிர்பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான, அதாவது எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமையுமே கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தான் நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதலுக்கு வந்துட்டீங்க. ஸோ சில தினங்களாகவே அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்தது ஹைகோர்ட் சர்வீசஸ், அதாவது ஒன்லி ஹைகோர்ட் சர்வீசஸுக்கான சிலபஸ் மட்டும் தான் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹைகோர்ட் சர்வீசஸில் கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர், ரீடர், எந்த ஒரு போஸ்டிங்காக இருக்கட்டும் அதுக்கான எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் நடத்துவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்டு அதனுடைய பெஞ்சு, மதுரை பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ள போஸ்டிங்ஸுக்கான அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது மட்டும்தான் இனிமேல் டிஎன்பிஎஸ்சியோட வேலை. அப்போ மற்ற சபார்டினேட் கோர்ட் இருக்காங்கள, கீழமை நீதிமன்றங்கள், அங்கே உள்ள வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது யாருடைய வேலை? இப்போ வர பார்த்தீங்கன்னா அது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய வேலை தான். எஸ், எம்ஹெச்சியோட அந்த எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வேலை தான். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த வேலையை பார்த்துட்டு வர்றாங்க. எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஓகேங்களா? ஸ்டில் இப்போ வர பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்டுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஏ, அதாவது ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 8th குவாலிஃபிகேஷனில் உள்ளது, 8th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுங்க. அது லெவலில் மற்ற போஸ்டிங்லாம் இருக்குது, நைட் வாட்ச்மேன், அந்த வாட்ச்மேன், நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது 8th குவாலிஃபிகேஷன் லெவலில். அது போக எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணுற அந்த 10th குவாலிஃபிகேஷனில் உள்ள எக்ஸாமினர், ரீடர், அந்த பெயிலிஃப், அந்த மாதிரி எல்லா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் இப்போ வர நடத்துவாங்க. ஏன்னா இந்த எம்ஹெச்சி போர்டு நடத்தக்கூடிய அந்த சபார்டினேட் கோர்ட்டுக்கான வேகன்சியையுமே டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படி மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைகோர்ட் சர்வீசஸ் அண்டு இது மாதிரி சபார்டினேட் கோர்ட்டு சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணி அதுக்கான சேம் சிலபஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் சபார்டினேட் கோர்ட் அப்படின்ற வேர்டே பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், சபார்டினேட் கோர்ட்டு கீழே வரக்கூடிய எக்ஸாம், இப்போ ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், அதான் எம்ஹெச்சி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் போகுதாமே அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு புரிதல் நீங்கள் உண்டு பண்ணிடாதீங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. கண்ணால் பார்த்ததை மட்டும் நம்புங்க. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஹைகோர்ட் சர்வீசஸுக்கான சிலபஸை மட்டும் தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? சபார்டினேட் கோர்ட் சர்வீஸுக்கான சிலபஸை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இன்னும் ஆட் பண்ணலை, அதை நீங்கள் பார்க்கல. ஓகேங்களா? கண்ணால் கண்டதை மட்டும் நம்புங்கள். மற்ற எதையுமே நீங்கள் நம்ப வேண்டாம். ஓகேங்களா? அப்படி ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சபார்டினேட் கோர்ட்டு சர்வீசஸுக்கான அந்த சிலபஸையுமே ஆட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னும் ஒரு 2 years அப்படின்றது ஆகும். ஏன்னா அதுக்கான சர்வீசஸ் நிறையா ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 yearsக்கு மேலே தான் கண்டிப்பாக ஆகும். ஸோ இப்போதைக்கு அந்த மாற்றம் அப்படின்றது வராது. இப்போதைக்கு இன்னமும் வரலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோட மோட்டிவே.